வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ரொம்பவே மொறுமொறுப்பான ரொம்பவே சுவையான வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பாருங்கள் ஒரு பூ வாழைப்பூவை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப நைஸாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 1-2 கட் பண்ணாவே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விரல் அளவுக்கு நான் வந்து அதில் இஞ்சி கட் பண்ணியிருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 4-5 மிளகாய் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது ரொம்பவே காரமாக இருக்குங்க, அதனால் 4-5 போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது வந்து நீங்கள் கொஞ்சம் குறப்பாக முக்கால் பதத்துக்கு தாங்க அரைக்கணும். ஏன்னா ரொம்பவுமே நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா, மையாக அரைச்சிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சம் குறப்பான ஒரு முக்கால் பதத்துக்கு நாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்திங்கனாவே தெரியும், கொஞ்சம் குறப்பாக அந்த முக்கால் பதத்துக்கு தான் இருக்கும். இப்படி இருந்தாவே போதும். நீங்கள் மசாலோட போடுறீங்களா அந்த மாதிரி அந்த பதத்துக்கு இருந்தாவே போதுமானது. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா கடல மாவு சேர்க்க போகிறேங்க. இதுக்கு வந்து நீங்கள் மசாலா வடைக்கு சேர்க்குற மாதிரி என்ன பண்ணலான்னா கடலப்பருப்பு ஊற வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு அதையும் ஒரு குறப்பாக அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், கடலை மாவு இதில் நான் சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலை ஒரு 5-6 கொத்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, இது ஒரு கைப்பிடி அளவு, அது போட்டிங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் இது எல்லாமும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த மாவோடு சேர்த்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அந்த மாவோடு இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் சாஃப்டாக தாங்க இருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா வேணும்னா 1 ஸ்பூன் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் அதில் அரிசி மாவு சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் தண்ணிலாம் ஆட் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. நம்ம அதை முதல்ல அரைக்கும் போதே லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிருப்போம், அதுவே போதுமானது. மேற்கொண்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சொதன்னு போயிடும். இப்போ பாருங்கள், இதுவே நல்ல பதத்துக்கு வந்துடும். அப்படி இல்லை கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேணுன்னா 1 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சு. பாருங்கள், எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா ஆட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பிடிச்சா அந்த இதுக்கு நல்லா வரணும். பாருங்கள், உதிர்ந்து விழாமல் நல்லபடியாக வருது இல்லையா? அப்போ இந்த இதுக்கு வந்தாவே போதும். இப்போ பாருங்கள், அழகாக ஒரு வடை நம்ம தட்டியாச்சு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் வந்து ரொம்பவுமே கொதிச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேவரில் இருந்தாவே போதும். ஓரளவுக்கு காஞ்சாவே போதும். அதே மாதிரி நீங்கள் அடுப்பையுமே பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இதை சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டோம்னா நமக்கு டக்குன்னு தட்டி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் அந்த வடையை போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். இது வாழைப்பூ அப்படிங்கிறதுனால வடை போட்ட வேகத்துக்கு இன்னும் கருத்து வந்த மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ பாருங்கள், வடையை எப்படி தட்டி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அப்படியே நீங்கள் பரட்டி விட்டு எடுக்கணும். 2 பக்கமும் நல்லா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கணும். வெளியில் பார்த்தா உங்களுக்கு வெந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளே எடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாவாகவே இருக்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான ரொம்பவே டேஸ்டியான வாழைப்பூ வடை தயாராகிடும். அதே மாதிரி இதை நம்ம வடையாக மட்டும் செய்யாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வடை செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இல்லையா? ஆனால் அப்படி பண்ணாமல் நம்ம அதை கிள்ளி போட்டு நம்ம பகோடாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட் மாறாது, ஒரே டேஸ்ட்டு தான். அது செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இல்லையா? அது செய்யறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. உள்ளேயும் நல்லா வெந்திருக்கணும், அதை நல்லா மென்ஷன் பண்ணிக்கோங்க. உள்ளே நல்லா வெந்திருக்கணும். அப்படி வெந்திருந்தால் தான் வந்துட்டு நமக்கு அது சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உள்ளே மாவாகவே இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. சரி, இப்போ பாருங்கள், வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ரொம்பவுமே டேஸ்டியான. இப்போ பாருங்கள், அடுத்து
நம்ம வாழைப்பூ பகோடா போட போகிறோம். அது அப்படியே நம்ம கிள்ளி போட்டோன்னா அது பகோடா அவ்வளோதான். ஏன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூலாம் குழம்பு வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தொட்டுக்க செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன ஈஸியான மெத்தட் அப்படின்னா, இந்த பகோடாவாவோ இல்லை வடையாவோ கொடுத்தோம் அப்படின்னா மொறுமொறுன்னு இருக்கிறதுனால சாப்பிட்ருவாங்க. அவங்க ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் ரொம்ப பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் வரக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்றாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இதெல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுக்கணும். அலுப்பு படாமல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான வாழைப்பூ வடையும் பகோடாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.